P being 1000, I being 10%, number of years 3, and what is the future value? So 0, 1, 2, 3. இங்கே 1000 இருந்தது, இங்கே எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. I am going to calculate the future value, okay, F, under simple interest model as well as compound interest model. ரெண்டு மாடலையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். So principal value 1000 ஆக இருக்கு at the 0th periodல. Interest for the first period at the rate of 10% on this will be 100. 1100 will be the future value by the end of first year. And interest for the second year, again the same 10% will be calculated on the original value, not here. 1200 will be the future value by the end of second year. And interest for the third year, அதே 1000 க்கு நம்ம 10% calculate பண்றோம், which is 100. So 1300 will be the future value. Okay, third yearல இருக்கிற வேல்யூ. ஒவ்வொரு நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா, the F is always calculated only on the I is always calculated on the P. This is the core aspect you have to of simple interest, right? இது simple interest case. இதே compound interest case ஆக இருந்துச்சுன்னா 1000, இதுக்கு 10% போட்டிங்கன்னா 100, முதல் ஆண்டு முடிவில் 1100 ஆக இருக்கும். செகண்ட் இயர் இந்த 1100க்கு நீங்க 10% போடுவீங்க, 110 ஆக இருக்கும், which is 1210. தேர்ட் இயர் இதுக்கு 10% கண்டுபிடிக்கணும், 1121, இது ஆட் பண்ணீங்கன்னா 1331 will be the answer. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து என்ன? ஃபார்முலா வந்து இதுல வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்போது PNI, ஓகே, அதோட P ஆட் பண்ணோம் இந்த வேல்யூ. இதில் வரும்போது P into 1 plus I to the power N is the formula. This is how we have the formula also. இங்கே 1300 you will be getting if you substitute the value in the formula. Here 1331 you will be getting. Okay then. So we have now compared the simple interest with the compound and understood the difference. And the regular calculations of the difference என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இப்ப இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதல் வருஷத்துல இருக்காது பாருங்க டிஃபரன்ஸ், இங்கேயும் இருக்காது. செகண்ட் இயர்ல தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது, 100ல இருந்து 110. 10 rupees சேஞ்ச் வந்தது காரணம் அதே தான் 10. அந்த 10 rupees ரெண்டு வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த 10 வந்து இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 100னா இது எவ்வளோ இருக்கணும்? 100க்கு 10% 10 rupees கரெக்டாக இருக்கு பாருங்க. செகண்ட் இயரில் வரும்போது 21 வருது. ஓகே, டுகெதர் வித் தட் த ஓவரால் சேஞ்ச் இஸ் 31. அப்போ முதல் வருஷத்தில் எந்த சேஞ்சும் இருக்காது. செகண்ட் இயரில் 1 சேஞ்ச் இருக்கும், தேர்ட் இயரில் வரும்போது 3 times சேஞ்ச் இருக்கும். 3 times சேஞ்ச் இருக்கும். அதோட ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன், ரைட்? அப்போ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, அவங்க இப்படி தான் கேட்பாங்க, 31 rupees difference is there. 31 rupees difference is there. If you invest in compounding interest rather than simple interest at the rate of 10% ன்னு சொன்னால் what is the principal amount ன்னு கேட்பாங்க. முத வருஷம் ஈஸி, செகண்ட் இயர் கேட்டாங்கனாலும் கொஞ்சம் ஈஸி. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்? 3 வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த டிஃபரன்ஸ் 31 இருக்கு இல்லையா, நீங்க எப்போதுமே இந்த 100 or 1000 rupees வச்சு நீங்க ரீ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியரா இருக்கும். This is the way you can calculate, right? So இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? PNI தான் ஃபார்முலா. This is how we will have the formula here. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பொறுத்த வரைக்கும் the difference between simple interest and compound interest
is 31 if calculated for 3 years at 10% per annum. At 10% per annum. What is some amount னு கேட்பாங்க, or in the future the present value எவ்வளவுன்னு கேட்பாங்க. What is the P? What is the P? Okay. ரொம்ப simple. Okay. So we have understood that. 62 னு கொடுத்துட்டானா என்ன பண்றது? இதே மாதிரி ரீவொர்க் அவுட் பண்ணிடுங்க முத. அப்படின்னா 1000 ஆக இருக்கும்போது டிஃபரன்ஸ் எனக்கு 31 வந்திருக்கு. இந்த 1000க்கோ 100க்கோ ஒர்க் பண்ணிடுங்க. இது 100 இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் கம்மியா இருக்கும், 3.1 இருக்கும். 1000 இருக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபார் த 3 இயர்ஸ் the difference in amount at the nth period வந்து 31 அப்படினு சொல்றான். இந்த சம்ல வந்து the difference between simple interest and compound interest is 62 if calculated for 3 years at 10% சொல்லி இருக்கான். அப்ப இந்த அந்த கொடுத்திருக்க क्वेश्चनல முடிஞ்சு that number you can fit here. இது ஈஸி. இந்த மாதிரி ஒரு difference between simple interest and compound interest னு கொடுத்துறாலே நீங்க 100 பேஸ் பண்ணி வர்க் பண்ணலாம், 1000 பேஸ் பண்ணி வர்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 1000 இருக்கும்போது 31 டிஃபரன்ஸ்னா 62 ஆ இருந்தால் எவ்வளவு இருந்திருக்கணும்? 2000 is the answer. அப்ப 2000 க்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல the value what you get as well as அதே 2000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 62 ஆக இருக்கணும். அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ளார வந்து எந்த டிஃபரன்ஸ் இருக்காது, ரெண்டாவது வருஷத்துல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அது 1 இயர்க்குரிய இன்ட்ரெஸ்டா இருக்க முடியும். ஓகே, 1 இயருக்கு கொடுத்திருந்தா 2 வருஷத்துக்கு கொடுத்திருந்தால் 10 rupees கொடுத்தா ரொம்ப சிம்பிள். 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ்னா 10 rupees ரொம்ப சிம்பிள். that 10 rupees is nothing but interest on interest. இப்ப rate of interest being 10% ன்னு சொன்னால் இந்த 10ங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட். அப்ப முதல் வருஷம் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்க முடியும்? இன்ட்ரெஸ்ட் for the first year is nothing but 10 divided by 10%. 10 divided by 10%. அதாவது rate of interest இருக்கு இல்லையா? so rate of interest is nothing but இத இந்த சைடுல கொண்டு போயிரலாம். I is equal to I divided by Pn. அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். that's the formula here. சின்னதா ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ரூபாங்கிறது எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா அந்த P வேல்யூ எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா முதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்ப முதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குன்னா 10 divided by 10% போட்டீங்கன்னா 100 ஆ இருக்கும். முதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 100 rupees இருந்தா what is the principal? அந்த 100க்கு 10% போட்டீங்கன்னா 1000 rupees கிடைச்சிரும். if the difference for the only 1 year is given, ரொம்ப சிம்பிள், 1 இயருக்குரிய டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தால் டிஃபரன்ஸ் ஃபார் 1 இயர் கொடுத்திருந்தால் ரொம்ப சிம்பிள் டிவைடட் பை I. இது வந்து என்ன கிடைச்சிரும்? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். you will be getting the principal. very simple. 2 வருஷத்துக்கு மேல போச்சுனா 1 இயர்க்குனா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 2 வருஷம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம். 2 வருஷத்துக்கு மேல போச்சுனா இந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் பாத்துருங்க. அந்த லிங்க் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மூலமா நீங்க ஈஸியா அரைவ் பண்ணிட முடியும். ரைட்?